நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அந்த கானா ஒரு கச்சாடி எங்க இருந்தது? கைகள் காலை கழுவுறதுக்கு சுத்திகரிப்பதற்காக வைத்திருந்தது. இந்த கற்சாடி இயேசு வருவதற்கு முன்பாக வெளியே இருந்திருக்கலாம். என்னைக்கு இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு கால் வைத்தாரோ அந்த கற்சாடியில தான் கர்த்தர் சுவையாத மாத்தினாரு. கெட்டு போன உங்க வாழ்க்கையை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. இப்ப நான் கேட்கிறேன், அந்த வீட்டு எஜமா அந்த பாத்திரத்தை அடுத்து எங்க வச்சிருப்பான்? சுத்திகரிக்கிறதுக்கு மறுபடியும் பழைய இடத்துல வச்சிருப்பானா, இல்லைன்னா அந்த பாத்திரத்தை வீட்டுக்குள்ள வச்சிருப்பானா? ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று, அதுவும் கர்த்தரால் ஆயிற்று. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் திறமை உள்ளவனை தேர்ந்தெடுக்கல. பலவானை முறியடிக்கும்படி கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்தாரு? பலகினரை தேர்ந்தெடுத்தார். கானா ஒரு கல்யாண வீட்டில் இருந்த கற்சாடி இயேசு வருவதற்கு முன்பாக வெளியே இருந்திருக்கலாம். என்னைக்கு இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு கால் வைத்தாரோ அன்றைக்கு ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த பாத்திரம் தான் அநேகருடைய தாகத்தை சுமந்தது, அநேகருடைய தாகத்தை தீர்த்தது. இன்றைக்கும் இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற உங்களை, அவமதிக்கப்பட்டிருக்கிற உங்களை, அலட்சியப்படுத்துகிற உங்களை கர்த்தர் கானா ஒரு கல்யாண வீட்டு திராட்சை செடி அனைவருக்கு ஆசீர்வாதமா இருந்தது போல உங்களையும் இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார்.